புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கும் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் உதவித்தொகை, முதிர்கன்னி உதவித்தொகை மற்றும் விதவை தாயின் மகள் திருமண உதவித்தொகை, ஏழை பெண் உதவித்தொகை போன்ற உதவித்தொகைகள் வேண்டி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பலர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களது விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து இவர்களுக்கான உதவித்தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா அவர்களை சந்தித்து மேற்கண்ட விண்ணப்பங்கள் வழங்கியதற்கான உதவித்தொகை வழங்குவது பற்றி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த இதில் இருக்கிறதுனால நம்ம செஞ்சு கொடுத்துருவோம், ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வந்து சொல்லி உங்களுக்கு கைது பண்ணாங்க. இப்போ இருக்கிறத எடுத்து கைது போட்டு நமக்கு ரெடி பண்ண சொல்லிட்டோம் நம்ம. புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் மருத்துவமனையில் பல்வேறு நோய்கள் சம்பந்தமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை சந்தித்து விரைவில் குணமாகி விடுவீர்கள் என்று ஆறுதல் கூறினார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திக்கும் பொழுது உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரவி மற்றும் மருத்துவர்கள் பலர் உடன் இருந்தனர்.